நாட்டில் பல்லின மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு பேச்சையும் நடவடிக்கையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஆரன் அகோ டாகாங் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மற்றவர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளாமல் மக்கள் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என தனது எக்ஸ் தளத்தில் அவர் தெரிவித்தார். தேசிய கோட்பாடுகளுக்கு ஏற்ப இனத்து வேஷங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் செப்பாங்கில் சாலையோரம் சோளம் விற்கும் மலாய்க்கார குடும்பம் இனவெறியிலான அறிவிப்பு அட்டையை வைத்த சம்பவம் வைரலாகியுள்ளது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். இங்கு கிளைஞருக்கு சோளம் கிடையாது என அநாகரிகமாக அறிவிப்பு வைக்கப்பட்டது சமூக வலைதளங்களில் பெரும் கண்டனத்தை பெற்று வருகிறது. மலேசியர்களின் சகிப்பு தன்மைக்கும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் பண்புக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அண்மைய தைப்பூச விழா திகழ்ந்தது. ஆனால் அந்த இணக்கமான சூழலை கெடுக்கும் விதமாக ஆங்காங்கே இது போன்ற இனவரி சம்பவங்கள் நடப்பது வேதனை அளிப்பதாக சமூக வலைதளவாசிகள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். ஆகவே அந்த சோள வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.